வணக்கம். ராதாபுரம் தொகுதி முக்குளத்து உறவுகளே வணக்கம். மணக்குடி மாரிப்பாண்டி பிஎம்டி நகர செயலாளரின் முதல்கண் வணக்கம். என் பாசமுக அண்ணன் இசக்கிராஜ் அவர்களின் ஆணைக்கிணங்க நம் ராதாபுரம் தொகுதியில் இன்று கல்கோரிகளை இன்று ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வு செய்ததில் 5 கிராமங்களுமே முக்குளத்தூர் கிராமம், வேப்பலாங்குளம், காக்கரை, இருக்கன்துறை, கருங்குளம், கோட்டையங்கருங்குளம், இந்த முக்குளத்தூர் சமுதாயம் பெருவாரியமாக வாழக்கூடிய ஊர் 5 ஊர்லேயுமே கடுமையான கல்கோரி வச்சுருக்காங்க. அதில் இருக்கன்துறைத்தில் மட்டும் 23 கல்கோரி. அந்த 23 கல்கோரியில் அந்த ஊரோட வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு இப்போ இடையில 2 நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரி டோல்கேட்டில் வண்டியை மறைச்சி நிப்பாட்டியிருக்காங்க. நான் அங்கேருந்தே எண்ணியிருக்கேன், குமாரபுரத்து வரைக்கும் 459 லாரி. அந்த 3 மணி நேரம் கேப்பு அடைப்பு வச்சுருக்கனால 459 லாரி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லாரி போகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ கல்கோரி அடித்து க்ரெஷராக்கி, ஜல்லியாக்கி, பொடியாக்கி, க்ரெஷர் பொடியாக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. கடுமையான ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் ராதாபுரத்தில். முக்கியமாக முக்குளத்தூர் சமுதாயம் வாழக்கூடிய பகுதியில் தான் கல்கோரி வச்சு அந்த கிராமப்புறங்களை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது நான் எந்த கல்கோரியும் எடுக்கலை, நான் எதுவும் செய்யலைன்னு நம்ம ஐயா அப்பா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பேரில் எதுவும் இல்லை, அவங்க பிள்ளைகள் பேர் இல்லை, அது நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஆனால் இவ்வளோ ஊர்களையும் கல்கோரி வந்தது உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்குமா? இதை நீங்கள் தட்டி கட்டிருக்கலாம்லாம். ஒரு வீட்டில் ஒரு தப்பு நடக்குன்னா அந்த வீட்டோட தலைவர் அப்பா தானே அதை கேட்கணும். அதுமாதிரி இந்த ராதாபுரம் தொகுதியில் எந்த தவறு நடந்தாலும் அதை நீங்கள் தானே அதை தடுத்துருக்கணும். நீங்கள் தடுக்க தவறிட்டீங்களா? உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி அது வந்திருக்கும்? நீங்கள் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணியிருக்கலாம்ல. இப்படி குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியை மட்டும் சூஸ் பண்ணி கல்கோரி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி முக்குளத்தூர் சமுதாயம் இந்த ராதாபுரத்தையும் தொடர்ச்சின்னு திட்டம் போட்டிருக்காங்களா? ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது தலையிட்டு ஒரே கிராமத்தில் 23 கல்கோரி செயல்படுது. அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. அதனால் மாவட்ட நிர்வாகம் இதை உடனடியே தலையிட்டு அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு, பாவம் அந்த மக்களோட விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணால் கூட தூசி. இன்றைக்கி பைக்கில் போய் ஆய்வு பண்ணதுக்கு பைக்கில் போயிருக்கோம். அந்த ரோட்லலாம் போக முடியலை, அந்த ரோடே இல்லை. அந்த அளவுக்கு தூசியும் அதுவும் எப்பா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இதை தினந்தனம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஊருக்காரங்க. நான் ஒரு நாள் போனதே என்னால் முடியலை. தினந்தனம் அந்த ஊருக்காரங்க இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இது மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ராதாபுரம் தொகுதி பிஎம்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை நீங்கள் இப்போதைக்கு நாங்கள் வள்ளியூர் தேவர் சிலை முன்பு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வைக்கலான்னு பெர்மிஷன் கேட்டிருந்தோம். தேர்தல் நடைபெறதுனால அந்த பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சட்டத்தை மதித்து தான் அந்த பிஎம்டி செயல்படும். ஆகையால் அந்த பெர்மிஷன் தேர்தல் முடிஞ்ச பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. மாவட்ட தலைவர்கிட்ட மனு கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். பிஎம்டி சார்பாக எங்கள் தலைவருக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தை இருக்காப்புல சாத்தூரில் தலைவர் வெற்றி பெற்று அந்த வெற்றி முகத்தோடு தான் இந்த பிரச்சனையை கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பே இந்த ராதாபுரத்தில் அந்த 5 தேவர் சமுதாய கிராமங்களையும் ஒன்று திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்னும் ஓரிரு நாட்களில் சந்திக்க இருக்கின்றோம். அதற்கு பொதுமக்கள் அனைவரும் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஜாதி மத பேதமின்றி இந்த முக்குளத்தூர் சமுதாய கிராமங்களை அழிக்க நினைக்கும் கூட்டங்களுக்கு உறுதுணையாக நிற்காமல் எங்களோடு கைகோர்த்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த ராதாபுரம் தொகுதியை காப்போம். நன்றி, வணக்கம்.